அக்னீஸ்வரன் எப்படி இப்போ தம்பிதுரை அவர்கள் பேச்சை எடுத்துக்கிறதா, உதயகுமார் அவர்கள் பேச்சை எடுத்துக்கிறதா? இதில் கட்சியில் யார் பேச்சை எடுத்துக்கிறணும் அப்படின்றதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர், மறைந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தம்பிதுரை என்று சொல்ல மாட்டார், வாட் மிஸ்டர் தம்பி என்று தான் சொல்லுவார். ஆக அந்த அளவுக்கு பல்வேறு கட்சி தலைவர்களுடன் டெல்லியில் துணை சபாநாயகராகவும் இந்தியா முழுவதும் ஒரு பழுத்த அரசியல்வாதியாகத்தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். நீங்களும் ஒரு பழுத்த அரசியல்வாதியா எனக்கு புரிய வச்சுட்டீங்க. என்னோட பாயிண்ட் வந்து தம்பிதுரை கருத்தை தான் எடுத்துக்கணும்ன்றது. ஏன் சார் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மாற்றி விடுறீங்க. ஆகவே அது உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்காக சொல்லுகிறேன். இங்கே வந்து அழகா மணி சார் வந்து சொன்னார், அதாவது தடைகளை உடை, எதற்கும் அஞ்சாதே அப்படின்றது மாதிரி மரபுகளை ஏன் மீறக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 52லிருந்து 67 வரைக்கும் இருந்தது கூட்டணி ஆட்சி இல்லைங்க. ஒரே ஒரு இதில் நடந்துச்சு 52ல் மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களையும் ராமசாமி படையாட்சி அவர்களையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே பெருந்தலைவர் காமராஜர் அவங்களை சேர்த்து தான் நடந்துச்சு. ஆனால் இங்கே அது முக்கியம் இல்லை. திராவிட கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இதுவரைக்கும் இல்லை. பாயிண்ட் நீங்க சொன்னது அதை தான் தம்பிதுரையும் பேசுறார். ஒரே ஒரு வருஷத்தை தவிர 2006 தவிர 2006ல் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலேயே முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியை நிறைவு செய்தார். எப்படின்னு சொல்லுங்க, கூட்டணி அமைச்சரவை இல்லாததுனால. இதே பாண்டிச்சேரியில் எடுத்துக்குங்க, ஏன் மத்தியில் ஐக்கிய குஜராத் அரசாங்கத்தை எடுத்துங்க, தேவகவுடா எடுத்துக்கங்க, எத்தனை ஆட்சி இருந்தது எல்லாம் இடையில. இப்ப நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. இப்ப மணி அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது, அன்றைக்கு இங்கு எல்லாருமே கேட்டாங்க கூட்டணி ஆட்சி வேணும்னு. அப்போதைக்கு நம்பர்ஸ் கூட கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட. அவர் டெல்லிகிட்ட கேட்டு சொல்லுங்கன்னாரு. டெல்லி வேண்டான்ட்டாங்க. அப்படி காங்கிரஸே இல்லைன்னா கூட பாமக நாங்கள் ஆதரவு தருவோம்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். இப்போ மணி அவர்கள் சொல்றது பாஜக அந்த நிலைமையில் இருக்காங்களா, அதெல்லாம் வேண்டாங்க, நான் மணி சார் வந்து நீங்க உங்க ஆட்சியே பண்ணுங்க அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. நான் மணி சார் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். இது என்னன்னா, இப்போ 118 எடுத்தாலும் சரி, ஒருவேளை அதிக மெஜாரிட்டி எடுத்தாலும் இங்க வந்து பாஜக இப்படித்தான் பண்ணும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பீகாரை கொண்டு வந்து நீங்க அதை அடையாளப்படுத்துறீங்க. பீகார்ல ஆர்ஜேடி நிலை வேற, ஜேடியு நிலைக்கு வரும் 15% வாக்குகள் தான். ஆனால் ஏறத்தாழ 20% மேல அங்க பாஜக வாக்குகள் இருந்துச்சு. இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய 20 ஆண்டு காலம் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவர் பாஜகவை இழுத்து போட்டு அங்க வெற்றி பெற்றாங்க. சரி, ஆனா இதேது வந்து ஆர்ஜேடிக்கு 25%, காங்கிரசுக்கு குறைவு. இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்தா தான் நம்ம தக்க வைக்க முடியும் சொல்லி நிதிஷ்குமார் போட்ட பிளான் சக்சஸ் ஆச்சு. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, இங்க தமிழ்நாட்டுல பாஜக அப்படி இல்ல, அது சாத்தியம் இல்லை என்று சொல்ல வரேன். இல்ல இப்ப அக்னீஸ்வரன் நீங்க இப்படி இங்க 25% நீங்க தனியா நின்றே 25% எடுத்திருக்கு சார். ஏறத்தாழ 23%, 21% இருந்தாலும் கிளியர் பாயிண்டா வைக்கிறீங்க. கூட்டணி ஆட்சின்றது கிடையாது, அதெல்லாம் டிமாண்ட் பண்ணி வராதீங்க. இல்ல இல்ல, அதுதான் இங்க கருத்துவே. நீங்க வச்சிருக்கிற தலைப்பு அருமையானது. எப்படி தெரியுமா, பாஜகவுக்கு, தேமுதிகவுக்கு, அது மாதிரி தாவேகாவுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல வேண்டியது இல்ல, ஒரே அடியா சொல்லி நீங்க புதிய தமிழத்தையும் சேர்த்துக்கலாம். ராமதாஸ் அவர்களையும் சேர்த்துக்குங்க. அது ரெண்டா கிடக்குது. அது முதல் ஒன்னாகட்டும். அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சேர்த்துக்குமான பதில், எல்லாருக்குமான பதில். ஏனென்றால் 25% நீங்க பிரதமர் வேட்பாளர் இல்ல, எந்த மாநில கட்சிகளுடைய கூட்டணி இல்ல, தனித்து நிற்கிற போது அதிமுக தன் பலனை. ஆனா அக்னீஸ்வரன் நீங்க சொன்ன பாயிண்ட்ன்றது சரி. ஆனா மணி அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது, இது வந்து நீங்க தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற, கட்சிக்காரர்களை ஏமாற்றுகிற போக்கு. அவங்க எல்லாரும் தயாராயிட்டாங்க கூட்டணி மந்திரி சபைக்குன்ற பாயிண்ட நீங்க ஏத்துக்கலையா? நான் என்ன கேட்கிறேன் சார், எப்படின்னு கேட்கிறேன். எப்படி அப்படி நடந்தால் நடக்காம, நான் டிஸ்க்ளைமர் போட்டெல்லாம் பேசுறவன் கிடையாது. ஆனால் அது நடக்கட்டும், நடந்ததுக்கு பிறகு பாப்போம். பவன் கல்யாண் சொன்னப்ப அமைதியா, அவருக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்?
இல்ல அது மேட்டர் இல்லங்க. நீங்க வந்தா பவன் கல்யாண் மாதிரி இருக்கலாம்னா கரெக்ட் சார். ஓ விஜய்க்கு அப்படி ஒரு நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்கல்ல இந்த நிலைப்பாடு அதிமுகவுக்கு ஏற்புடையது இல்ல. மணி சார், இப்போ அக்னீஸ்வரன் சொல்ற பாயிண்ட் இதுதாங்க எங்க ஸ்டாண்டு. நீங்க என்ன டிமாண்ட் வச்சாலும் இதுல இருந்து இல்ல, விருப்பம்னா வாங்கன்ற அந்த இடம் தானே, நாங்க தான் மேஜர் பார்ட்னர்ன்ற இடம் தானே. அதாவது ரொம்ப குழப்பமான சூழ்நிலைகள். ஒரு லைட்டர் வெயின்ல ஒரு உதாரணம் சொல்றேன். லவ்லயும் பாலிடிக்ஸ்லயும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். The more you say no, it is yes. திரும்பவும் நான் சொல்றேன், 2 மாதங்களுக்கு முன்னால அவ்வளோ தூரம் நீங்க வீராவேசமா பேசுனீங்க, பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னீங்க. 2 மாசத்துல எப்படி சார் போய் சேர்ந்தீங்க? அங்க வருது பிரச்சனை. அப்போ நீங்க அழுத்தங்களுக்கு நீங்கள் அடிப்பணியக்கூடியவர்கள். 2வது, பவன் கல்யாண் மாடல பேசும்போது இன்ன வரைக்கும் அது மறுத்து யாருமே பேசலையே. அப்போ எப்படி உங்களை வச்சு நம்புறது? 3வது, அருணாச்சல் பிரதேசில் 2016 அல்லது 17 என்று நினைக்கிறேன், ஒரே ஒரு உறுப்பினர் பிஜேபிக்கு. அங்கே இருக்க உள்ளூர் கட்சிக்கு 41 எம்எல்ஏஸ். அந்த 41 பேர் இருக்க கட்சி ஒரு உறுப்பினர் இருக்க பிஜேபியோட மெர்ஜ் பண்ணி அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வந்தது. அப்போ பிஜேபியோடைய செயல்பாடுகளை கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்கும்போது, இன்னைக்கு பீகாரில் நடந்தது உட்பட உள்துறை இலாக்காவை முதலமைச்சரிடமிருந்து பிரித்து அங்கே பிஜேபிக்கு கொடுத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பிஜேபி யாரோடலாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் போவாங்க. அது அவர் நீங்க சமகால அரசியலையும் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் அது அந்த தயார் நிலையில தானே இருக்கிறீங்கன்ற இடம் தானே. நான் இப்படி சொல்றேன் சார், மணி சாரை ஜெயிக்க முடியாதுன்றது தெரியும், ஆனாலும் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க பீகாருக்கு நிதிநிலை அறிக்கையில கடந்த பட்ஜெட்ல எவ்வளவு பணத்தை ஒதுக்குனீங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குனீங்க? அதை விட்டுருங்க. அங்க உண்மையிலேயே பாரதிய ஜனதாவினுடைய வாக்குகள் அதிகமா இருப்பதனாலதான் 20 வருஷமா முதலமைச்சரா இருந்தவர் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாம கடைசி 2021 எத்தனை சதவீத வாக்கு எடுத்தோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தனிச்சா நின்றாங்க? இல்ல. பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறதா இல்லையான்றது இன்னைக்கு தலைப்பு இல்ல. கூட்டணி அதிமுக கொடுக்குமா கொடுக்காதா? அதிமுக மட்டுமில்ல, திமுகவும் கொடுக்காது, அதிமுகவும் கொடுக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு கரபுரண்டு ஓடிட மாட்டாங்க. ராம்கி சொல்றது இனி இந்த அலைன்ஸை கட்டமைக்க போறது பாஜக தான் அப்படின்றது. நாளைக்கு தேமுதிகவையோ பாமகவையோ இவங்க உங்க உள்ளுக்கு கொண்டு வராங்கன்னா அந்த ரோல் அவங்க எடுக்கிறப்ப நீங்க ஆட்சியை அமைச்சுக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்ற அந்த கேள்வி இருக்குல்ல விஜயன் சார். எதிர்பார்ப்பு இல்லாமல் பேசுவதனால தான் பேச்சு கூட நல்லா வரும். நான் இப்படி கேட்கிறேன், கட்டமைப்பு வசதியை உருவாக்கணும்னா அதிமுகவை தவிர்த்துட்டு பாஜக, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் அவர்கள், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் உங்களால உருவாக்க முடியல? இல்ல, அதுக்கு தான் மணி அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு ஒரு உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருந்தால் கூட போதும், சமகால அரசியல்ல அவங்களால அதிகாரத்தை நோக்கி நெருங்க முடிஞ்சதுன்னு அவர் உதாரணம் காமிச்சார்ல. அது நியாயமான ஜனநாயகமாக இருக்காது. உலகம் அப்படி எடை போடாது. இந்தியாவில் கர்நாடகா வரைக்கும் உங்க வேலையை செய்யலாம், தமிழ்நாட்டு மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. ராம்கி, இதுல எனக்கு சுருக்கமா சொல்லுங்க, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் போறதுக்கு முன்னாடி நீங்களும் சொல்றீங்க இபிஎஸ் அவர்கள் தான் லீட் பண்ற இடத்துல இருப்பாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார்ல இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட்டணி மந்திரி சபைக்குள்ள அக்னீஸ்வரன் டோன் பாத்தீங்கல்ல, அது வாய்ப்பே கிடையாது அப்படின்றப்ப நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வரீங்க? டபுள் இன்ஜின்லாம் கிடையாது சார். இன்னொன்னு போகும்போது இன்னொன்னு சொன்னாரு, அதுல முக்கியமான இன்ஜினா இருக்குமா? அதுக்கு அது அவர் கிளியரா சொல்றாருல, ஒரு அதிமுக நிலைப்பாடா ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? அது என்னன்னா, கூட்டணினா என்னமோ 2 பேருமே சரிக்கு சமமா பிரிச்சுக்கிட்டு எல்லா இடங்களையும் சரி ஈக்குவலா நின்று போட்டி ஜெயித்து அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு கிடையாது. 4 எம்எல்ஏக்கு தான் பாஜக எம்எல்ஏ, 4ங்கிறது 8 ஆகும் 12 ஆகும், அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்க அதிகமா எதிர்பார்க்க முடியாது. பாயிண்ட் நீங்க இன்னும் நேரோ டவுன் பண்றீங்க. 118 ஆகணும் சார். சார், கூட்டணி அமைச்சரவை அப்படின்னா அதுல 3 பேர் அமைச்சரா இருக்காங்க, 34 அமைச்சர்கள் தான் இருக்க முடியும். துணை முதல்வரா வருவாங்களா? அதெல்லாம் இல்ல. அதுக்கான வாய்ப்பே இல்லன்றப்ப நீங்க அந்த ஸ்பேஸை எப்படி கொடுக்குறீங்க? அதுக்கான வாய்ப்பு ஏன் என்ன காரணத்தினால அவங்க சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க பாஜக தான் முதல்ல அவங்க கிட்ட என்டிஏ அலைன்ஸ் இருக்கு, அவங்க ஒரு பெரிய ரோட் மேப் கொடுக்குறாங்க. நீங்க ஒருவேளை அவங்க கொடுக்குற அஷ்யூரன்ஸ் இது பாஜக ஏன் கூட்டணி கட்டமைக்கணும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன, 2026 அதிமுக நீங்க எதிர்பார்த்த இடங்களை கொடுக்க முடியவில்லை அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க, 2029 இருக்கு அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸை கொடுக்க பாஜக இருக்குல்ல.
பாஜகவை நம்பி பாமக வரும், பாஜகவை நம்பி புதிய தமிழர் வரும், அப்படிங்கறதுனாலதான் பாஜக முன்னிலை அதிமுகவை நம்பி ஸ்ட்ரைட்டா வர மாட்டாங்களா? இல்ல அதான் இங்க பிரச்சனை வரும்ல, நீங்க அவங்க கேட்ட இடங்கள் கிடைக்காம போகலாம். சோ அதுக்காக கூடுதலாக ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க அதிமுக அதுக்காக கவலைப்பட வேணாம் அப்படி, அதுக்காகத்தான் நீங்க பாஜக 26 பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, 29 இருக்கு. கவலைப்படம் இல்ல, 26ல நாங்க செட்டில் பண்ண, உங்களுக்கு வேற ஏதாவது அதுல வந்து பொதுவான கணக்கு இந்த கூட்டணி பக்கத்துல நிறைய கணக்குகள் அதிகம், எதிர்பார்ப்புகள் அதிகம், அப்படி கொண்டு வரும்போது சில ப்ராமிசஸ் பண்ணி தான் ஆகணும்.